வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்து செல்வ வளம் பெருக, தெய்வங்கள் வந்து நிரந்தரமாக தங்க இந்த மாதிரி விளக்கேற்றுங்கள். இந்த மாதிரி விளக்கேற்றினாலே போதுங்க, தெய்வம் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கும். தெய்வம் நம்ம கூட இருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன மாதிரி நம்ம விளக்கேற்றணும், வீட்டில் உள்ள திருவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இந்த விளக்கு வந்து ஏற்றுவதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க, அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அது வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த நெய் விளக்கு ஏற்றுனா பலன்கள் எக்கச்சக்கம். அதுவும் நம்ம வீட்டை சுற்றி உள்ள பகுதி வரைக்கும் அதோட வந்துட்டு தீமையை அழிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. அதனால தான் பாருங்கள், அந்த காலத்துலேருந்தே வந்து சாமி அறையில் விளக்கேற்றி வச்சாங்க. அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் நல்லெண்ணெய் விளக்கு, நல்லெண்ணெய் தீபமே ரொம்ப சிறப்பானதுங்க. இந்த ரெண்டை தவிர வேறு எந்த எண்ணெயாலையுமே நம்ம வந்து விளக்கு ஏற்றவே கூடாதுங்க. நட்பலன்களை வந்துட்டு தர்றதுக்கு பதிலாக அது வந்து தீய பலன்களை தர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சிலர் பாருங்கள், திரியை ஒரே நாள் ஏற்றின திரியை திருப்பி திருப்பி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. தினமுமே கட்டாயம் திரி மாற்றணும். அடுத்து எண்ணெய் பார்த்திங்கன்னு சொன்னால், தீர்ந்த பின்னாடி ஏற்றனலாம் இல்லைங்க. அது எண்ணெய் வந்து நல்லா அழுக்காகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஒரு பித்தளை தட்டோ இல்லை செம்பு தட்டோ மண் தட்டோ வெள்ளி தட்டோ ஏதாச்சும் ஒரு தட்டு வச்சு தான் ஏற்றணும். இல்லை வெறும் மேடையிலையோ வெறும் தரையில் வச்சோ விளக்கு வச்சு ஏற்றவே கூடாதுங்க. இது மாதிரி ஒரு பலகை ஏதாச்சும் ஒரு பலகை போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது அந்த விளக்குக்கும் தெய்வங்களும் தரக்கூடிய மரியாதைங்க. அடுத்து வந்துட்டு பூக்கள் இல்லாமல் விளக்கேற்றக்கூடாதுங்க. உங்கள்கிட்ட பூ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன பூனாலும் வச்சு தாங்க விளக்கு ஏற்றணும். குறைந்தது வந்து 3 விளக்காச்சும் வந்துட்டு ஏற்றணுங்க. எத்தனை விளக்கு வேணாலும் அதிகப்படியே ஏற்றிக்கலாம். ஆனால் ஏற்றக்கூடிய விளக்குகள் அனைத்துமே வந்து ஒற்றைப்படையில் தான் இருக்கணும், இரட்டைப்படையில் வந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. அதில் ஒன்று வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு குலதெய்வ விளக்காக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஜலட்சுமி விளக்குன்றது அனைவருக்கும் ஒரு பொதுவான விளக்குங்க. அது வந்து கட்டாயமாக வந்து வீட்டில் வந்து ஏற்றணுங்க. விளக்கை வந்துட்டு விளக்கை வந்துட்டு அணைச்சிட்டு வா, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சொல்லவே கூடாதுங்க வீட்டில். அந்த விளக்கேற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் வந்து வீட்டில் பேசணும். இப்போ காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் மற்றவங்க தூங்கிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்தில் விளக்கேற்றலாமல் தாராளமாக ஏற்றலாங்க. உங்களோட சாமி அறை வந்துட்டு தனியாக இருக்கணும், அப்படின்னா சாமி அலமாரியில் இருக்கணும். சாமி இந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை பூஜை ரூம் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வந்துட்டு ஏற்றலாங்க. மற்ற இடங்களில் ஹாலில் மற்ற இடங்களில் வந்துட்டு மற்றவங்க தூங்குனாங்கன்னா அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு விளக்கு தாராளமாக ஏற்றலாங்க. அப்புறம் வந்து மற்றவர்கள் சாப்பிடும்போதோ அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கை கழுவிட்டு இருக்கும்போதோ விளக்கு வந்து நிறைவேற்றக்கூடாதுங்க. இந்த திரி துண்டின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் பித்தளை பாத்திர கடைகளில் விற்பாங்க. அது வச்சு நம்ம வந்து நிறைவேற்றலாம், உள்ளே இழுத்து விட்டு நம்ம நிறைவேற்றலாம். அப்படி இல்லைன்னா பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சுட்டு அந்த பூக்களை வச்சு வந்து விளக்கை நிறைவேற்றலாம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் தீக்குச்சி இருக்கும் இல்லையா, தீக்குச்சி வச்சு கூட அந்த விளக்கு திரியை வந்து உள்ளே இழுத்து விட்டு நம்ம நிறைவேற்றலாங்க. நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா, அந்த டைமில் வந்துட்டு விளக்கை நம்ம எரிய விட்டுட்டு போகக்கூடாது. வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம விளக்கை வந்து எரிய விட்டுட்டு போகலாம். வீட்டை விட்டு நம்ம எல்லாருமே கதவை பூட்டிட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து விளக்கை வந்து நிறைவேற்றிட்டு தாங்க போகணும். விளக்கேற்றி முடித்த உடனேயே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தீபஜோதியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்துட்டு சொல்லணுங்க. இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறது அந்த விளக்குக்கு தரக்கூடிய மரியாதை, இந்த விளக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு மங்களகரமான வாழ்க்கையை வந்துட்டு அந்த விளக்கு வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக இந்த விளக்குக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்க. அதனால பாருங்கள், கட்டாயம் வந்துட்டு தீபஜோதியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லணும். நம்ம வந்து விளக்கு ஏற்றின உடனே நம்ம வந்து நம்மளோட குலதெய்வத்தை விநாயகரை முதல்ல வணங்கணுங்க. விநாயகரை மனசார வணங்கிட்டு அடுத்து குலதெய்வத்தை வணங்கணும். குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வங்களை வணங்கணும். அப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கணும். அப்போ வந்து அந்த தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க. நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். மற்ற எந்த ஒரு எண்ணெயிலையுமே வந்துட்டு வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி நம்ம வந்து விளக்கு ஏற்றவே கூடாதுங்க. அடுத்து
இந்த பரிகார எண்ணெய்கள் சொல்கிறாங்களே, இந்த ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் இந்த எண்ணெயில் போய் கோயிலில் விளக்கேற்றுங்க, இந்த கூட்டு எண்ணெயில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கோவிலில் போய் அந்த கலந்த எண்ணெயில் ஏற்ற. மற்ற நேரத்தில் எல்லாம் கோவிலில் வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நெய்யிலையோ அடுத்து வந்துட்டு நல்லெண்ணெயில மட்டும்தாங்க விளக்கேற்றணும். திரி வந்துட்டு தினமுமே மாற்றிடுங்க. இப்போ வந்துட்டு கலர் நூல் திரியெல்லாம் கிடைக்கிது இல்லையா, மஞ்சள் கலர் திரி, சிவப்பு கலர் திரி, பச்சை கலர் திரி, இந்த திரியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்க, இந்த திரியில் விளக்கேற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ அருளும் முழுமையாக கிடைக்கும். அடுத்து வந்துட்டு மகாலட்சுமியோட அருள் முழுமையாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் வந்துட்டு விளக்கு எரியணுங்க. சரி, நாங்கள் அவசரமாக வெளியில் கிளம்ப வேண்டியிருக்கு, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த டைம் வந்து விதி விளக்குங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து விளக்கை வந்து நிறைவேற்றிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பி போகலாங்க. இந்த விளக்கை ஏற்றி இருக்கும்போது நாம் வந்து டிவி விட்டு அலற விடுறது, அடுத்து வந்துட்டு டிவி சவுண்டாக வச்சு பார்க்குறது, இந்த சீரியலில் ஒரு சில அழுகை சீன்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சீன்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்துட்டு முற்றிலும் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் வீட்டில் வந்து குழந்தைங்களை திட்டுறது, குழந்தைங்களை போட்டு ஒரு சிலர் பாருங்கள் அப்படி அடிப்பாங்க, அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் முற்றிலும் தவிர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் வந்துட்டு விளக்கை வந்துட்டு இந்த முறைப்படி நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு செல்வ வளம் பெருகி ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்